அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. சார், ஒரு பக்கம் விசிக உடைப்ப தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை போது, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் 25 தொகுதிகளை ஏற்க மறுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்துடங்கர் அவர் தெரிவிச்சிருந்ததையும். இப்போ இதை எப்படி சார் இவங்க பேலன்ஸ் பண்ண போகிறாங்க? 25 தொகுதி அவங்க ஏற்றுப்பாங்களா, இல்லை அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இதுக்கு திமுக தரப்புலேருந்து என்ன மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை இன்னும் ஸ்ட்ராங்காக வலுப்பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்க? திமுக நலத்திட்டங்களின் வழியாக நிறைய மக்களிடத்திலே நல்ல அபிப்பிராயங்களை பெற்றிருக்கிறார்கள். அதனால அவர்கள் தனிப்பெரும்பான்மை பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளோடும் அவர்கள் இருக்கிறார்கள். திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாம் உதிரிகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். 4 முனை போட்டி என்று இதுவரைக்கும் உள்ள நடைமுறைப்படி பார்க்கும்போது 4 முனை போட்டி, சசிகலா வேட்பாளர் நிறுத்தினா 5 முனை போட்டி கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற போது திமுகவுக்கு சாதகமான இந்த தேர்தல் என்பது முழுக்க முழுக்க வெற்றி வாய்ப்பு. கூட்டணி கட்சியில எத்தனை சீட்டு கொடுத்தாலும் அத்தனையும் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த கூட்டணியை விட்டு காங்கிரஸ் மாற்றுப்பாதை செல்வது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய அழிவைத்தான் தரும். அவர்கள் அரசியலிலே ஒரு பெரிய பின்னடைவை சந்திப்பதற்கு தான் அது வழிவகுக்கும். அதனால அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆவதுதான் அவர்கள் கட்சியை காப்பாற்றுவதற்கு நல்லது. இல்லைன்றால் கட்சி ஒரு பெரிய பின்னடைவு, இந்தியா முழுக்க காங்கிரஸ் பெரிய பின்னடைவை சந்திக்கிற ஒரு காலகட்டங்களிலே மேலும் ஒரு பின்னடைவை தமிழ்நாட்டிலே சந்திப்பதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் ஒரு அறிவார்ந்த முடிவைத்தான் எடுப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். பிசிகாவை பொறுத்தவரையில் அது வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சியாகவே இருக்கிறது, வளர்விரையாக இருக்கிறது. அதற்கு தேய்விரையே இல்லை. ஏனென்றால் அதற்கு தொடர்ந்து கள போராட்டங்களிலே ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் என்று அவர்கள் பொது பிரச்சனைகளிலே எல்லா தரப்பு மக்களினுடைய பிரச்சனை, தலித் மக்கள் பிரச்சனை மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் அத்தனை பிரச்சனைகளிலும் முதல் குரல் கொடுப்பவராக திருமாவளவன் திகழ்கிறார். அதனால திருமாவளவன் இருப்பது திமுகவுக்கு பெரிய வலிமை மிக்கது. அதனால கூடுதல் சீட்டு தான் கொடுப்பாங்க. அந்த கடந்த முறை இருக்கக்கூடிய 6 சீட்ல இருந்து ஒரு 2 சீட்டுகள் உயர்த்தி ஒரு 8 சீட்டு வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் 12 சீட்டு கேட்பதாக தகவல்கள் வருகிறது. 12 சீட்டுக்கு கொடுப்பதற்கு இப்பொழுது கூட்டணியில நிறைய கட்சிகள் புதிதாக தேமுதிக வந்திருக்கிறது, மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறது, போன்றவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பது திமுகவுக்கு ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு இங்க எல்லாமே. அதனால நிறைய தொகுதிகளை அவர்களால் கொடுக்க முடியாது என்ற போதும் ஒன்று 2 தொகுதிகளை கூடுதலாக கொடுத்து அதை ஒப்பந்தத்தை நிறைவேற்றி விடுவார்கள். இது கொள்கை கூட்டணி தான். வெறும் ஆதாயம் அடிப்படையில் மட்டுமே நான் அரசியலை செய்வன் அல்ல என்று திருமாவளவன் சொல்லுகிற காரணத்தினால பெரிய முரண்பாடுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றுதான் நான் நம்புகிறேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.